எல்லா சொந்த உறவுகளுக்கும் நான் உங்கள் கோவை ட்ரெஸ்ஸு. சைட் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கனூர் தாண்டி பாப்பாடி போகிறோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா டிடி பேப்பரோடு வாங்கியிருக்காரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைட்டு பார்த்துருக்கோங்க. பணம் பற்றாக்குறனால இப்போ மேக்ஸிமம் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த மாதம் வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னார். சைட் பார்க்க வந்திருக்கிறேன். சைட்டு எப்படி இருக்குன்னு கிளியராக லாஸ்ட்டாக வீடியோ உள்ள இறங்குறதுக்கு இடத்துல லெஃப்டில் இறங்கிடலாம். ஓடிட்டு இருக்கா. கட் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார், எடுங்க. வருது 40ங்க. சரிண்ணா. 40 வருது. ஓகே, நான் அதையும் எடுத்துட்றேன். சரி. இது சேம் 40 தானே? அதுங்க சேம் 40ங்க. சரி, நான் அதெல்லாம் எடுத்துட்றேன். சரிங்க. முப்பது. 40 சரி தானே. இப்போ சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30-40 சொல்லியிருக்காரு. 1200 சதுர அடி வருது. ஆனால் இவர்கிட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வருமானம் கம்மி காரணத்தினால இப்போல்லாம் ஃப்யூச்சரில் நல்லா எட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கிறோம். ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 லட்ச ரூபா வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் வீடு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிற காரணத்தினால கீழே மட்டும் கட்டிட்டு மேலே ஏற்றி வச்சுக்கிறதாமா. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து கட்டுற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 பசங்க இருக்கிறனால கண்டிப்பாக அவருக்கு வருமானம் வரும். இப்போ கொஞ்சம் சூழ்நிலைனால கீழே மட்டும் கட்டுற ஐடியா சொல்லியிருக்காரு. அதனால் சைட் எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா கையோட வேலையை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு போகலைங்க. கையோட ஃபஸ்ட்டு வந்து சைட்டை பார்த்துட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டோட என்னென்ன டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணோம். டிடிசி அப்ரூவ்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் பிளான் அப்ரூவ்டு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அது நான் கரெக்டாக கிளியராக பார்க்கல. அப்போ சரி பரவாயில்லைங்க, போயிட்டு நம்ம ஃபஸ்ட் நார்மல் டிராயிங் போடலாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் செக் பண்ணிக்கலாம், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டலாம், எவ்வளோ முடியும், என்னென்ன பட்ஜெட் பார்த்துட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அப்போ நேராக போய் பிளான் பார்த்துட்டோம். கையெழுத்து போட்டு 750 1200 போட்டிருக்கிறோம். 750 ஸ்கொயர் ஃபீட் தான் அவர் கணக்கு பண்ணியிருக்காரு. சரி, ஒரு 16 லட்ச ரூபா வருது. எல்லாம் சேர்த்துனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 முடியும். அதனால் வந்து எடுத்து பண்ண போகிறோம்.